நான் யார் தெரியுமா? 36 புதிய பாதை. 1993 ஆகஸ்ட் மாதம் போரூர் ஆபீசர்ஸ் காலனி வந்தோம். போரூர் ஆபீசர்ஸ் காலனியில் நமச்சிவாயம் வீடு ஒரு மேன்ஷன் என்று சொல்லலாம். புறா கூண்டு போல 15 வீடுகள், 3 படிக்கட்டுகள், முதல் மாடியில் 5 வீடுகள், அதில் ஒரு படிக்கட்டில் ஏறினால் நாங்கள் இருந்த 2 வீடுகளுக்கும் செல்லலாம். நிலாவுக்கு கல்யாணமான புதிதில் 2ஆம் மாடியில் வசித்து வந்த சுகன்யா என்ற 10 வயது பெண் நிலாவுக்கு துணையானாள். அவள் அம்மா சுப்பம்மாள், அப்பா சுப்பையா. இருவரும் நிலாவை நன்கு கவனித்துக் கொண்டனர். சுகன்யாவின் அண்ணன்கள் சுரேஷ், ஜெகன் 2 பேரும் அக்கா அக்கா என்று பாசமாக அழைப்பார்கள். அவர்களுடன் கோபி, பிரியா, சத்யா மூவரும் நண்பர்கள் ஆனார்கள். சத்யா பிறந்த நாளன்று அந்த காம்பவுண்ட் வீடுகளுக்கு சென்று சாக்லேட் கொடுத்தாள். எல்லோரிடமும் நெருக்கமானார்கள். வீட்டுக்காரருக்கு எங்கள் குடும்ப விவரம் தெரிந்து நல்ல ஆதரவு கொடுத்தார். நிலா வீட்டில் ஒரு கெரசின் ஸ்டவ், ஆட்டுக்கல், அம்மிக்கல், 4-5 பாத்திரங்கள், ஒரு ரேடியோ, அவ்வளவுதான் ஜாமான்கள். இந்த சமயம் அப்பாவும் அம்மாவும் எனக்கு துணையாக இருந்தார்கள். ஒரு நாள் மீனா பிள்ளைகளை விட்டுவிட்டு கொடைக்கானல் சென்று விட்டாள். 10 நாட்களாகியும் வரவில்லை. நான் கொடைக்கானல் சென்று ஆதருடன் பேசி அழைத்து வந்தேன். பிள்ளைகளுக்காக அவளும் மனம் மாறி வந்தாள். நான் அனுபவ ஃபவுண்டேஷன் வேலையிலிருந்து நின்றேன். அந்த சமயம் நண்பர் சைட் இன்ஜினியர் முத்துக்குமார், ஸ்டேட் பேங்கில் வேலை செய்து வந்த சோமசுந்தரத்துடனும் தொழிலதிபர் தியாகராஜன் என்பவருடனும் சேர்ந்து விஜய் ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தனர். என்னை கன்சல்டிங் சிவில் இன்ஜினியராக நியமித்தனர். சின்மயா நகரில் முதல் ப்ராஜெக்ட் சைட்டில் சூப்பர்வைசராக பஞ்சாங்கம் என்பவரை நியமித்தனர். அவர் நிலாக்கனியுடன் பாலிடெக்னிக் காலேஜில் சேர்ந்து படித்தவர் என தெரிந்ததும் சந்தோஷப்பட்டேன். இதற்கிடையில் அனுபவ ஃபவுண்டேஷன் எம்டியாக இருந்த நண்பர் சொரண்டோ என்ற கம்பெனி ஆரம்பிக்க அதில் என்னை கன்சல்டிங் சிவில் இன்ஜினியராக நியமித்தார். சொரண்டோ கம்பெனி கீழ்ப்பாக்கத்தில் ப்ராஜெக்ட் ஆரம்பித்தார்கள். நிலாவை சூப்பர்வைசராக நியமித்தேன். மேலும் அண்ணாநகர் சிந்தாமணியில் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தார்கள். அதே சமயம் அனுபவ ஃபவுண்டேஷனில் வேலை பார்த்த நண்பர்கள் 3 சேர்ந்து அம்பத்தூரில் ப்ராஜெக்ட் ஆரம்பித்தார்கள். அதிலும் நான் தான் கன்சல்டிங் இன்ஜினியர். அனுபவ ஃபவுண்டேஷனில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக இருந்த சங்கர்லிங்கம் என்பவர் சோனா ஃபவுண்டேஷனில் என்னை பார்ட் டைம் இன்ஜினியராக நியமித்தார். அவர்கள் ஆரம்பித்த நுங்கம்பாக்கம் ப்ராஜெக்டுக்கு நான் சிவில் இன்ஜினியர். மேலும் அவர்கள் ப்ராஜெக்ட் அம்பத்தூரில் NEPCயில் நடந்தது, அதையும் கவனித்தேன். இந்த சமயம் பிரியா வயதுக்கு வந்தாள். அந்த வீட்டின் மாடியிலேயே பந்தல் போட்டு மஞ்சள் நீராட்டு விழாவை நடத்தினோம். சுற்றங்கள் அனைவரும் வந்து வாழ்த்தினர். நண்பர்கள் அனைவரும் வந்து வாழ்த்தி சென்றனர். அம்மா அப்பா மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். உறவினர்கள் 2 வீட்டிலும் தங்கி 2 வீட்டையும் ஒற்றுமையாக்கினர். பிரியாவுக்கு அலங்காரங்கள் செய்து மகிழ்ந்தனர். அந்த சமயம் சரோ அரபு நாட்டில் வேலை பார்த்து வந்ததால் பாரதி மட்டும் கிருத்தியாவுடன் வந்திருந்தார். கொடைக்கானலில் இருந்து புஷ்பா, மயில் தங்கள் குடும்பத்தோடு வந்திருந்தனர். 2 மாதத்தில் சத்யாவும் வயதுக்கு வந்தாள். மஞ்சள் நீராட்டு விழாவை அதே மாடியில் நடத்தினோம். உறவினர்களும் நண்பர்களும் வாழ்த்தினர். ஒரு நாள் நானும் நிலாவும் கோடம்பாக்கம் ஹாஸ்பிட்டல் சென்று வந்தோம். நிலா கர்ப்பமாக இருப்பதை அப்பா அம்மா தெரிந்து கொண்டார்கள். அப்பா அம்மா மீனாவையும் நிலாவையும் சற்று தூரத்தில் வைக்கும்படி சொன்னார்கள். பிள்ளைகளுக்கு தேர்வு முடிந்ததும் பார்க்கலாம் என்றேன். அவர்கள் இருவரும் சரோ வீட்டுக்கு போய்விட்டார்கள். கோபிக்கு +2 தேர்வு. அன்று பிராக்டிக்கல். ஏதோ குழப்பத்தில் தேதியை மறந்து விட்டான், போகவில்லை. வகுப்பாசிரியர் சைக்கிளில் வீட்டுக்கு வந்து கோபியை அழைத்துச் சென்றார். அவருக்கு நன்றி சொன்னேன். தேர்வு நன்றாக எழுதியிருப்பதாக சொன்னான். அதே சமயம் பிரியாவுக்கு SSLC தேர்வு. அவளும் நன்றாக எழுதியிருப்பதாக கூறினாள். சத்யாவுக்கு 8ஆம் வகுப்பு தேர்வு முடிந்தது.